அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ மாணிக்க வாசகர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அவர்கள் பாண்டிய நாட்டில் வைகையாறு பாயும் வாத ஊரில் அந்தன குலத்தில் பிறந்தவராவார். அவரது தாய் தந்தையர் அவருக்கு வாத ஊரான் என்று பெயரிட்டு அன்போடு அழைத்தனர். வாத ஊரார் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் நன்கு கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கியவனார். 16 வயதினிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவி சிறப்பு இருந்தது. அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் தலைவன் என பெரும் புகழோடு அவரை பெரும் தலைவனாக்கினார். வாத ஊராரும் யாவரும் மகிழுமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வந்தார். அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் என்னும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தார். இவ்வாறு சில காலம் கழிந்த பின்னர் ஞான நூல்கள் கற்றுணர்ந்த பிரமரையாரின் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நிரந்தரமில்லாத இவ்வுலக இன்பம் பொய் என்றும் சிவபெருமானுடைய திருவடியே இன்பம் என்று அவருக்கு மெய்யென்றும் அவருக்கு தோன்றியது. அது முதல் வாத ஊரார் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக செய்து வந்தார். அறிஞர்களுடன் கலந்து வேத மங்களமாகிய பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து நன்னெறி அறிந்து கொள்ள முயன்றார். கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது என்றும் நன்மை ஏற்றுக்கொண்டு கடவுளோடு சேர்ப்பவன் ஞான குருவே என்று சிந்தை தெளிவு பெற்றார். அதனால் அந்த ஞான குருவை தேடி பல இடங்கள் பயணம் செய்தார். அப்போது ஒரு நாள் சோழ நாட்டை சேர்ந்த கீழ்கடற்கரைக்கு சென்ற மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கி வரும்படி பிரமராயருக்கு கட்டளையிட்டான் பாண்டிய மன்னன். வாத ஊராரும் அத்தகைய குதிரைகளை வாங்கி வரும் பொருட்டு திருப்பெருந்துறை என்னும் பதியை சென்றடைந்தார். வாத உரடிகளுடைய அன்பை அறிந்த சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள கருணை கூர்ந்து ஓர் அந்தனர் வடிவத்தோடு அடியவர்கள் பல சூழ்ந்த திருப்பெருந்துறையில் கோவிலருகில் ஒரு குருந்த மரத்தடியில் எழுந்தருளினார் சிவபெருமான். குறுந்தடியில் எழுந்தருளி இருந்த சிவகுருவை கண்ட மாணிக்க வாசகர் பேருவகை பொங்க அப்பெரியவர் அருகில் சென்று அடிபணிந்து நின்று என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் என வேண்டினார். அவரை ஆட்கொள்ளும் பொருட்டு அங்கு எழுந்தருளி இருந்த ஆண்டவனும் ஆட்கண்ணால் நோக்கி அருகே அழைத்து ஞானோபதேசம் செய்தார். இறைவன் தான் உபசரித்த அருள்மொழியால் வாத ஊராரை பரிசுத்தப்படுத்திய பரிபூர்ண ஞானத்தையும் அருளினார் சிவபெருமான். ஈசனின் அருள் பெற்று உணர்ந்த வாத ஊராரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வெள்ளம் வந்து பணிந்து தாம் அணிந்திருந்த ஆபரணங்களையும் விலை உயர்ந்த உடைகளையும் களைந்து கோவணம் உடைத்து தரித்தார். அப்போது வாத ஊராருக்கு தம்மை அறியாமலேயே இறைவனை பாட வேண்டும் என்றும் எண்ணம் எழுந்தது. அவர் உடனே பதிலெழுத சொற்களால் பரமனை பாடினார். அவரது பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் மாணிக்க வாசகன் எனும் திருநாமத்தை அவருக்கு தந்தார். அவரை சில நாட்கள் திருப்பெருந்துறையிலேயே தங்கி திருப்பணி செய்யவும் கட்டளையிட்டு சிவபெருமான் அவர்கள் மறைந்திருந்தார். சிவபெருமான் மறைந்ததை கண்ட மாணிக்க வாசகர் தாயை பிரிந்த சேய்வேல் பெருந்துயரில் ஆழ்ந்தார். அப்போது அவரோடு வந்திருந்த அரசனின் வேலையாட்கள் அவர் குதிரை வாங்க வந்த பணியை நினைவுபடுத்தினர். அவரும் குதிரைகளை ஒரு மாதத்திற்குள் அனுப்பி வைப்பதாக அரசனிடம் அறிவிக்க சொன்னார். அவ்வேலையாட்களும் அவ்வாறே அரசனிடம் அறிவிக்க அது கேட்டு மனம் செலுத்த பாண்டியன் மாணிக்க வாசகரை சொல்லி அனுப்பிய நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். மாணிக்க வாசகர் குதிரை வாங்கி கொண்டு வந்த பொருளை எல்லாம் திருப்பெருந்துறை கோவில் திருப்பணிக்காக செலவு செய்து வந்தார். அப்போது வாத ஊரார் சொல்லி அனுப்பிய ஒரு மாதம் கழிந்து குதிரைகள் வந்து சேராததை கண்டு வெகுண்ட பாண்டிய மன்னன் கடுமையான வார்த்தைகளை எழுதி அவருக்கு ஓலை அனுப்பி கேட்டான். அந்த ஓலையை கண்ட வாத ஊரார் இறைவனிடம் முறையிட்டார். ஈசன் அன்றிரவு அவர்கள் கனவில் வந்து நாமே நல்ல குதிரைகளுடன் வருகிறோம், நீ முன்னர் சென்று ஆவணி மாதம் மூல நாள் குதிரைகளை வந்து சேரும் என கூறுவாயாக என்று அறிவித்து மறைந்தார் சிவபெருமான். மாணிக்க வாசகரும் அவ்வாறே பாண்டிய மன்னனிடம் சென்று கூறினார். பாண்டிய மன்னனும் தான் ஓலை எழுதி அனுப்பியதற்கு மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வரவேற்றார்.
பின்னர் அம்மன்னன் பெருந்துறையில் குதிரைகள் இருக்கின்றவா என்று அறிந்து வரதத்தன தூதுவரை அங்கு அனுப்பினார். தூதுவர்களும் பெருந்துறையில் எங்கு தேடியும் குதிரைகள் இல்லாததால் திரும்பி வந்து மன்னனுக்கு அதை தெரிவித்தார்கள். அதை கேட்டு சினம் கொண்ட அரசன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தினார். அந்த கொடுமைகளை பொறுக்க முடியாமல் மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் முறையிட்டார். அவர் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவரை சிறையில் இருந்து நீக்க திருவுள்ளம் கொண்டார். அதாவது பிரம்மராயருக்கு முன்னர் அறிவித்த வண்ணம் குதிரைகளை கொண்டு வர எண்ணம் கொண்டு நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினான் இறைவன். சிவகணங்களை எல்லாம் அக்குதிரைகளை நடந்து சேவர்களாகவும் ஆக்கினான். சிவபெருமான் குதிரை வியாபாரியைப் போல வேடம் தாங்கி வெள்ளை குதிரை மீது எழுந்தருளி மதுரை நகரை நோக்கி விரைந்து வந்தார். அக்குதிரை கூட்டம் வருவதை அறிந்த அரசன் தான் செய்த குற்றம் என்று உணர்ந்து வாதவூராரை சிறையில் இருந்து விடுவித்து அரண்மனைக்கு வரும்படி அழைத்தான். குதிரை வர்த்தகரிடமிருந்து பரிகளை பெற்றுக்கொண்ட அரசன் வாதவூராருக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்பினான். பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறிகளில் கட்டினார்கள். ஆண்டு இறைவன் திருவிளையாட்டால் குதிரைகள் எல்லாம் முன்பு போல நரிகளாக மாறின. கட்டுத்தறியிலிருந்து விடுவித்து கொண்டு வீதிதோறும் ஓடின. இதை அறிந்த குதிரை வீரர்கள் அரசனிடம் சென்று தெரிவித்தார்கள். அதனை கேட்ட பாண்டியன் சினம் கொண்டு வாதவூராரை வரவழைத்து மாய செய்கை செய்ததற்காக அவரை தண்டித்து மீண்டும் சிறையில் அடைத்தான். ஈசனும் அடியவருக்கு நேர்ந்த தீங்கினை கண்டு அவரது துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கு பாடம் புகட்டுவதாக வைகை ஆற்று பெருகும் படி செய்தான். ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிடுகிறார். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உடையத்த வேண்டுமென அறிவித்தார்கள். அப்போது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினாள். வந்தியின் வேண்டுதலுக்கு இறங்கிய இறைவன் தானே கூலியாளாக வேடம் தரித்து வந்தார். வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான். கரையை அடைக்க வந்த ஈசன் மண்ணை வெட்டி கூடையில் இட்டு கூத்தாடி இசைப்பாடி திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தார். அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த பொற்பிரம்பினால் வந்தியின் கூலியாளாக வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தார். அப்போது இறைவன் தன் தலைமையில் இருந்த கூடையை கரை உடுப்பில் எரிந்து மறைந்தான். அந்த கரை மலை போல் உயர்ந்தது. அதே கணத்திலேயே எம்பெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. தான் அடித்த அடிதான் தன் மீது பட்டதை கொண்டு திருத்திய பாண்டிய மன்னனுக்கு அவன் செய்த குற்றத்தை உணர்த்தும்படி சிவபெருமான் அசரீரியாக வந்து இவ்வாறு மொழிந்தார். பாண்டியனே, நீ கொடுத்தனுப்பிய பொருளை எல்லாம் நமக்காகவே செலவிட்டான் மாணிக்க வாசகர். நீ பரிகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருந்தியதால்தான் நான் நரிகளை பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகள் ஆக்கினேன். வைகை ஆற்றையும் பெருகச் செய்தேன். இனியாவது மாணிக்க வாசகரின் பெருமை அறிந்து வாழ்வாயாக. இறைவன் இவ்வாறு மொழிந்ததும் அரசன் தன் செய்த குற்றத்தை உணர்ந்து மாணிக்க வாசகரின் திருவடியில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். அரசனை மன்னித்து விடைபெற்ற மாணிக்க வாசகரார் அடிகள் தவ வேடம் தாங்கி திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளினான். திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்தருளி மாணிக்க வாசகர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பிற தலங்களையும் வணங்கி வழிபட்டார். பின்னர் சிதம்பரத்தை அடைந்து சபாபதியை வணங்கி பரமனுக்கு பாமாலையில் பாடி சூட்டி அச்சமயம் ஈழத்தை ஆண்ட அரசன் சிதம்பரத்தில் பெருமையை பற்றி கேள்வியுற்றான். அவன் பௌத்த மதத்தை சார்ந்தவன். தான் சிதம்பரத்தை பற்றி அறிந்து கொண்டதை தனது அவையில் உள்ள புத்த குருமாரிடம் தெரிவித்தான். அவர்களும் சைவர்களோடு வாதம் செய்து புத்தரை தவிர வேறு தெய்வமில்லை என்று சாதித்து காட்டுவோம் என சபதம் மேற்கொண்டு சிதம்பரத்திற்கு புறப்பட்டனர். ஈழத்து அரசனும் தன் ஊமை மகளுடன் தில்லைக்கு அடைந்தார். ஈழ மன்னன் புத்த குருமார்களுடன் சிதம்பரத்தை நோக்கி வருவதை அப்பகுதி ஆண்ட சோழவேந்தன் அறிந்தான். உடனே சோழன் மாணிக்க வாசகர் அழைத்து பௌத்தர்களுடன் வாதம் செய்யுமாறு வேண்டினான். மாணிக்க வாசகர் அதற்குடன் சோழ மன்னனின் அரசவைக்கு எழுந்தருளினார். மாணிக்க வாசகர் சாக்கியர்களுடன் வாதம் செய்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தக்க விடை அளித்து அதிசயத்தில் அவர்களை வாயடைத்து நிற்க செய்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈழத்தரசனும் சுவாமியை பேசக்கூடியவர்கள் ஆகிய
புத்த குருமார்களை எல்லாம் பேசாமல் இருக்கச் செய்த நீ வாய் பேச முடியாமல் இருக்கும் எனது மகளை பேசும்படி செய்தால் நாங்கள் அனைவரும் சைவர்களாக மாறுவோம் என்றனர். வாத உருடிகளும் சாக்கியர்கள் கேட்ட வினாக்களுக்கு விடை அளிக்குமாறு அப்பெண்களிடம் கூறினார். அந்த பெண்ணும் சிவபெருமானின் திருவருளால் வாய் பேச பெற்றதோடு மட்டுமல்லாமல் பௌத்தர்களின் வினாக்களுக்கும் தக்க விடை அளித்தார்கள். அந்த அற்புத நிகழ்வை கண்ணார கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனோடு திருநீர் தரித்து உருத்திராக்கம் பூண்டு சைவர்களாக மாறினார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.